தெரியாமலும் குழப்பமும் இல்லாமல் 80 வயசில் பாட்டி 85 வயசில் தாத்தா கிடையா கடந்து செத்து போகிறார். செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள் இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்காந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம்பேத்தி எடுத்து 85 வயதில் இறந்து போனவருடைய மனைவி 80 வயதில் உட்கார்ந்துருக்கிற கிளவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அவங்க அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அன்பாக பழகுவார், அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார், அந்த காலத்திலே அவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் பண்ணார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார் போனார், எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது, 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கோம், எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பாட்டி சொல்லுது, என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாது. எது 8 பிள்ளை பெற்று 16 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்கிறாங்க புரிஞ்சிக்க முடியலேன்னு. உங்களுக்கு 85 வயசில் தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறவன் கேட்டுக்க